ஆர்ட் மியூசியமுக்கு வந்தாச்சு. நல்லா இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இதை இந்த காரிடாரியை நல்லா இருக்குது பார்க்க. உள்ளே போவோம். ஸோ இது வந்துட்டு ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் ஏவாள், அவங்கள பற்றி சும்மா ஒரு மார்பிள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. 15 ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. வாவ். ஸோ இது ஏதோ ட்ரெஷரி ஏரியாவாமா. இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ரோஸ்லின் அப்புறம் எக்ஸாட்டிக் வேஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு பார்க்க ஒரு கோப்பை மாதிரி இருக்குது, கப்பு மாதிரி. பட் இது ஆக்சுவலி ஒரு கிளாக்கு. ஸோ இதில் முள் தெரியுதா? ஸோ இது வந்துட்டு ஒரு கிளாக். ஆக்சுவலி பயங்கரமாக இருக்குது. இது எப்போது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1720 அப்போவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வச்சுட்டு இருந்தவர் இவர் தான். மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இருக்கிறதுலே எனக்கு இந்த பெயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் இருக்குது பாருங்களேன், இந்த க்ளவுட்ஸு, இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் இந்த கலரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் தெரில. ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு 1590s பண்ண ஒரு பெயிண்டிங். ஆமாம், செம்ம டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பார்சிலோனாவில் வார் முடிஞ்சிட்டு எல்லாம் வந்துட்டு விரட்டி அடிக்கிறாங்க, இவங்க எல்லோரும் வெளியேறாங்க. ஸோ அதுதான் இதோட பிக்சரைசேஷன். சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்ம ட்ராமாட்டிக்காக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடமே நல்லா வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் இந்த மியூசியம்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இவர் யார் இவருன்னு தெரில, அசாசின்ஸ் கிரீடில் வர மாதிரி இருக்கார். என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன். செல்லோ அதுவும் தெரியல. பார்க்கவே பயங்கரமாக இருக்கார். இங்கே ஃபுல்லாக கர்த்தரை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க போல். இந்தியா, எஸ். நம்ம இல்லாத இடம் இப்படி இவங்களோட ஆர்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோடதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டு நம்மலாம் அந்த காலத்துலேயே. பட் சம்ஹவ் நம்ம அதை ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். அது சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். பட் இது பாருங்கள், இது வந்துட்டு மாதா தேவியோட ஒரு ஸ்கல்ப்சர் 9th centuryலேருந்து. அண்டு டிபெட்டு, காளி அதெல்லாம் இருக்குது, புத்தா. இது ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே செம்ம டீட்டெயில்டாக இருக்குது பாருங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சு பார்க்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் நல்லா இருந்தால் அது இன்னும் செம்மையாக இருக்கும். சிவா, த சுப்ரீம் கிங். பாருங்க, விநாயகர்லாம் இருக்காரு. இது வந்துட்டு 9th to 10th century பண்ணியிருக்காங்கம்மா. 16th century இட்டாலியன் ஆர்ட். இந்த காரிடாரே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இந்த ரூஃபிங்ஸ் கூட வந்துட்டு அவங்க பண்ண மாதிரியே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள்.
ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் எப்போதுமே இருக்கும். இந்த மாதிரி மியூசியம்ஸ்க்கெல்லாம் வரும்போது இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒயிட்ஸு, வெள்ளைக்காரங்க, இவங்கள பற்றியே தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டில் நம்ம வந்துட்டு அவங்களே வந்துட்டு நம்ம பேசிட்டு அவங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தெரில எந்த அளவுக்கு இது என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதில் இருக்கிற பாதி பேர் வந்துட்டு ஸ்லேவரி பண்ணி அந்த மாதிரி இருந்தவங்க தான். ஸோ சம்ஹவ் கொஞ்சம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மியூசியம்ஸ்க்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்களோட டைம் பீரியடில் இப்போது ஸ்லேவரியும் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்லேவரியும் அவங்க இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப்ஸு அதெல்லாம் கோத்ரூ பண்ணவங்களை பற்றியும் அவங்க போட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். போத் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நமக்கு தெரியும். ஸோ பட் இப்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. எனக்கும் செமையாக பசிக்குது. அப்படியே போய் நம்ம சாப்பிடுவோம், போகலாம். ஸோ இங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் கியூசின்ஸ் இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காக்டெயில் பார் மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. மர்சி சீ கிச்சன், கொரியன் கிரில் ஒன்று, அப்புறம் மெக்சிகன் கிரில் ஒன்று, அப்புறம் ஒரு ஜூஸ் பார் இருக்குது. ஸோ நிறைய சின்ன சின்ன கடையாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பர்கர் கடை இருக்குது. ப்ராப்ளி நான் ஒரு பர்கர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஒரு பர்கர் ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபயர் ரோஸ்டட் கார்ன் வாங்கியிருக்கேன், மெக்சிகன் கார்னு. அப்புறம் ஒரு பர்கரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கார்ன் வந்து நம்ம ஊரில் பீச் கடையில் வந்துட்டு ஃபயர் ரோஸ்ட் பண்ணி தந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் அதோட அப்படியே மேலே சீஸு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த பர்கர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 800 ருபீஸு, $13 வந்துச்சு. $13க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ரொம்பவே பேட்டி எல்லாமே ட்ரையாக இருக்குது. பட் ஓகே, ஒரு குவிக் பைட்டுக்கு இதெல்லாம் ஓகே தான். பட் செம காஸ்ட்டு. இது ப்ராப்ளி ஒரு $7 போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது டைம் 5:30. ஸோ அப்படி நம்ம வீக்கெண்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போது பட்டேல் பிரதர்ஸ் தான் போக போகிறோம். போய் இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கூட்டம் மட்டும் எல்லா பக்கமும் இருக்குது. வாங்க நம்ம ஷாப்பிங்கை பண்ணுவோம். பண்ணிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதான். இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்னொரு 10-15 மினிட்ஸில் பியூட்டிஃபுல்லாக ஒரு சன்செட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் ஒரு நேச்சர் ரிசர்வ் இருக்குது, அங்கே போய் ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ சாரி, லாஸ்ட் வீக் நான் வீடியோ போட முடியல, காலில் ஒரு அடி. ஸோ இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வரேன். பட் நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இட்ஸ் கம்மிங் அப். ஸ்டே டியூன்ட். அண்ட் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை, see you guys soon.